ஃபைனலி ஜோசப் விஜய் எனும் நான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கடந்த ஒரு வார காலமா பாத்தீங்கன்னா, மக்கள் எங்க பார்த்தாலுமே யார் அடுத்து முதல்வராக போறா, தளபதி விஜயா இல்ல வேற யாராச்சும் ஆக போறாங்களா அப்படின்ட்டு பல்வேறு கருத்துக்கள் ஏற்பப்பட்டிருந்தது. அதுக்கேத்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா, பரபரப்பான செய்தின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 120 சீட் மெஜாரிட்டி வச்சிருக்காரு. அதாவது தாவேகா தரப்புல பாத்தீங்கன்னா 107 எம்எல்ஏக்களும், அது போக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட இருந்து 5 பேரும், சிபிஎம், சிபிஐ, விசிகே, ஐயுஎம்எல் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா தலா 2 சீட்டுகள் வந்துட்டு இருக்கிற காரணத்தால மொத்தம் 120 சீட் மெஜாரிட்டி வச்சு தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப சிஎம் ஆக போறது உறுதியாயிருச்சுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம 108 சீட் மெஜாரிட்டி வச்சிருக்க தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்காதப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணி கவர்னர் கண்டிப்பா பதவி பிரமாணம் ஏற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்கிறாரு. இதுவும் வரவேற்கத்தக்க அரசியலா தான் இருக்குது. இப்ப எதிர்கட்சியா இருக்க போறது யாருன்னு பார்த்தா டிஎம்கே தான். அதன் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் அறிவிக்கப்படல. அதற்காகவும் காத்துட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் தி ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ்.